இதில் வந்து வித்தியாசமாக அஸ்வின் வந்து மேலே இருந்து எல்லாரையும் பாட வச்சு, இது நாங்கள் பேசுகிறத விட நீங்கள் பண்ண ப்ரொமோஷன் தான் வந்து எல்லாரையும் போய் சேரும். அந்த வகையில் வந்து அஸ்வினுக்கும் சின்மயம்மாவுக்கும் ரம்யாவுக்கும் எல்லாருக்குமே வந்து பாடணும், சம்பளம் வாங்கணும், போயிட்டோன்னு இல்லாமல் இந்த இது பிரபல்யம் ஆகும்போது மக்களை போய் சென்றடையும் போது நிச்சயமாக நாங்கள் வந்து எங்களோடது வந்து ஒரு 50%, உங்களோடது 90%. நீங்கள் தான் வந்து செலிப்ரிட்டியாக இருக்கீங்க, உங்களை ப்ரமோட் பண்ணிக்கிறீங்க, இந்த படத்தையும் ப்ரமோட் பண்ணிக்கிறீங்கும் போது நிச்சயமாக அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அதனால் இதில் வந்த அபிராமிலாம் இந்த இதுக்கு வந்திருக்காங்க. பெரும்பாலும் வந்து நிகழ்ச்சிக்கு வந்து அந்தந்த படத்தோட ஹீரோ ஹீரோயினே வராத காலகட்டத்தில் எல்லாருமே கலந்துட்டது வந்து ஒரு குடும்பமாக இருக்குது. பக்கத்தில் வந்து அண்ணன் கேட்ட அந்த உதயகுமார் அண்ணன், அம்மா எல்லாம் வந்துடுச்சா அவனுக்குன்னு, எல்லாம் வந்துடுச்சுன்னு அவங்க சொன்னாங்க. அந்த வகையில் யாருக்குமே வந்து எந்த விதமான பேலன்ஸும் இல்லாமல் வந்து ப்ரொடியூசர் நல்லா வச்சுருக்கான்னு தெரியுது. அப்புறம் வந்து இந்த வாசன் வந்து படம் சாங் பார்த்துட்டே இருக்கும்போது, அண்ணே இது என்னண்ணே, நான் என்ன பண்ணணும், என்ன டெவலப் பண்ணணும், என்ன கற்றுக்கணும்னு, ஒன்றுமே கற்றுக்காத இப்படியே இரு, இப்போ எப்படி எங்களோட நட்பாக இருக்குது அப்படியே நீ கடைசி வரைக்கும் ஹீரோ ஆன பிறகு வந்து வேறு மாதிரி மாறிடாது. அதுதான் சினிமாவில் நாங்கள் எல்லாருக்கும் சொல்கிற விஷயம். இப்போ இயல்பாக இருந்தால் போதும், மற்றதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாருமே கற்றுப்பாங்க. நீங்கள் வளரும் வாய்ப்பு தரும்போது, வாய்ப்பு வரும்போது தயாரிப்பாளரோடும் இயக்குனரோடும் எவ்வளோ நட்பாக இருக்கீங்களோ அதுபோல் கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னா வேறு ஒன்றும் நீங்கள் தர வேண்டியதில்லை. எங்களை எங்கேயாவது மேடையில் பார்க்கும்போது, அப்பா அம்மாவை பார்க்கும்போது என்ன ஒரு மரியாதை கொடுக்குறோமோ அதுபோல் தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்கள நீங்கள் பார்க்கும்போது அந்த மரியாதையை கொடுத்தீங்கன்னா போதும். உங்கள் சொத்தில் உங்கள் இதுலேயும் எதுவுமே ஷேர் வேண்டாம். ஆனால் எங்களுக்கு ஒரு இது இருக்கும், நாங்கள் இவ்வளோ பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். தயாரிப்பாளர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உண்மையிலே காணாமல் இருப்பாங்க, வறுமையில் இருப்பாங்க. அவங்களால வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டவங்க இன்றைக்கி மிகப்பெரிய நிலையில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு நன்றி அறிதலோட ஒரு மேடையில் என்னை இன்னார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லும்போது அந்த கிரெடிட் வந்து அவங்களுக்கு போய் சேரும்போது நிச்சயமாக அந்த வாழ்த்து உங்களை என்றைக்கும் வாழ வைக்கும். அதுதான் நான் அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. மற்றபடி இந்த படத்தில் கருணாநிதி வந்து இந்த சாங் பார்க்கும்போது முதல்ல நான் ஒரு டைரக்டராக பார்க்கும்போது இதில் நான் வந்து முதல்ல பாராட்டணும்னு நினைக்கிறது வந்து ஆர்ட் டைரக்டராக பாராட்டணும்னு நினைக்கிறேன். அவர் எனக்கு பேர் கூட தெரியாது, வெங்கல் ரவி. ஏன்னா அந்த சாங் பார்க்கும்போது நிச்சயமாக உங்களோட வந்து அதில் பங்கு வந்து மிக அதிகமாக இருக்குது. எவ்வளோ சாங் பார்க்கும்போது இந்த செட்டை வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய தோற்றத்துக்கும் உங்களுடைய ஒர்க்குக்கும் சம்மந்தம் இல்லை, வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் சாங் பார்க்கும்போது சாதாரண மனிதர் மாதிரி இருக்கீங்க, ஆனால் உங்கள் விஷுவல்ஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த கலர்ஸ் அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அது மாதிரி வந்து கேமராமேனுக்கும் வந்து நான் பாராட்ட சொல்ல விருப்பப்படுறேன். ஏற்கனவே நிறைய தடவை வந்து எல்லோரும் நான் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை, கோடிக்கணக்கான பேர் வந்து அஸ்வினோட சாங் வந்து பாராட்டி அது வந்து ரீச் பண்ணியிருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பாராட்டியே இது மிகப்பெரிய பாராட்ட நினைக்கிறேன்.